ஆமென். நல்ல 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 கை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 17வது நாள். இன்னும் 5 நாள், இது நாள் முடிஞ்சா 5 நாள், 4 நாள் தான் இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். நல்ல நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் சேர்த்து பாட சொன்னாங்க. உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர். ஆமென். நல்ல கை தட்டணும். நல்ல கை தட்டணும். இல்லைன்னா ஆன் பண்ண, ஆன்லைன்ல ஆஃப் பண்ண. இல்லைன்னா நான் பாடுறது எல்லாமே ஆன்லைன்ல போகுது. சரிங்களா? ஒன்று எழுத்துன்னு நம்பக்கூடாது. தெளிவாக பாடணும். பாடினா வாஸ்தா தெளிவாக வாசிக்கணும். இல்லை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 17வது நாள் இது வெற்றி மேல் வெற்றி மேலே போய்கிட்டே இருக்கிறது, கீழே போய்கிட்டு இருக்கிறது இல்லை. சரிங்களா? எல்லாம் எழுந்திருப்போமாக. எல்லாம் கையை தட்டி ஒரே ஸ்கேலில் ஒரே சிங்க்ரனைஸ் பண்ணி ஒரே மாதிரி பாடணும். சரிங்களா? இந்த ட்ரம் வாசிக்கலாம் கொஞ்சம் யார் யார் வாசிக்கிறான்னு தெரியல. சரி, 1 2 3 4. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? இழுக்கிறீங்க தேவகுமார். உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்?
யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. கைத்தட்டி எல்லாரும் பாடணும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கைத்தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களுக்கு ஆமென். ஆமென் 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 ஆமென். நல்ல 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 கையை தட்டி 17வது நாள் இது. கிட்ட கிட்ட போகிற நாள், வெற்றியில பக்கத்துல வந்து கொண்டே இருக்கிற நாள் இது. இயேசுவின் நாமத்தினால் ஆமென் ஆமென். ஹalleluya. ஆராதனை 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 என்பரி சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆமென். ஆராதனை 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 எல்லாம் சொல்லணும். ஆராதனை ஆராதனை அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஆராதனை 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 எல்லாரும் சேர்ந்து ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவன் அன்புனீஸ்வரே அன்புனேசரே உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேனையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தை அன்புனேசரே உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நல்ல நல்ல இன்னைக்கு பாட்டுல ரொம்ப கிடையாது, ஜெபம் தான் நிறைய பண்ணணும். நல்ல நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த 17வது நாளுக்காக, இந்த 17வது நாளுக்காக, இந்த 17வது நாளுக்காக
இந்த 17வது நாளுக்காய். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். உட்காரலாம். காலையில நாம் வீழ்ச்சி தடுமாறி கஷ்டப்பட்டு வந்தோம். இங்கே இழுத்துனே போய் நான் அப்படி இழுத்து தூக்குற மாதிரி போனேன். என்ன பண்ணுறது? அப்புறம் இதில் வேறு ஆன்லைனில் வேறு ஆணோட பிள்ளைகள் நம்ம காலையில் தேவனுடைய கிருபை பெருகத்தக்கதாய் நாம் ஆண்டை துதிக்கும் போது தேவனுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு உணரணும். அதுதான் விசேஷமாக. நான் இங்கேருந்து ஒவ்வொன்றா இது வாசிக்கிறேன், நீ கரெக்டாக வாச்ச, நீ பண்ணியா, அதெல்லாம் பண்ணியான்னு படிந்தேன்னா அப்புறம் அந்த ஆராதனையே கெட்டு போயிடும். சரிங்களா? ஒன்று சேர்ந்து உம்மோடு இருப்பதான் என் உள்ளத்தின் வாஞ்சை. அதில் மியூசிஷியன்ஸாக வர்றது, லேட்டாக வர்றது, போகிறது எல்லாம் அப்படியே ஆகுது. உம்மோடு இருப்பது 1 2 3 1 2 3 உள்ளத்தின் வாஞ்சையா. நல்லா அடிக்கிறீங்கப்பா. உம் சித்தம் செய்வதுதான். பாடு பாடு. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இரக்கமும் உருக்கமும் மீறிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் மீறிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் என்று, என் ஜீவனை அழிவில் என்று எல்லாரும் பாடணும். மீட்டவரே என் மீட்பரே. மீட்டவரே என் மீட்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் பாடலாமா? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எபினேசரே எபினேசரே எல்லையோ என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே எல்லையோ என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய் வல்லவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே. எல்லோயி சொல்லலாமே. காண்பவரே. ஹalleluya ஹalleluya. எல்லோயி
ஆமென் ஆமென் இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. நம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆமென் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. எல்லாம் சொல்ல முடியுமா? இசையா ஆயா உம்மைத்தானே சொல்லுங்க. என் முன்னே நிறுத்தி உள்ளே. எல்லாம் கோரச பண்ணும். ஏசையா பாடுங்கம்மா. உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஆதாரம் நீர். இந்த ரிதமே வேணாம். 1 2 3 1 2 3. ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா. 1 2 3. ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா. இத்தனை நன்மை எனக்கு அளித்ததா இன்னும்மை பணிந்தேனையா. ஆமென். இத்தனை நன்மை எனக்கு அளித்ததா இன்னும்மை பணிந்தேனையா. ஆதாரம் நீதானையா. எல்லாரும் சேர்ந்து பாடணும். ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா. நம்மை போல தந்தை போல் தோளின் மேல் சுமந்தி, நம் தாயை போல் அழுவாம் காத்தி. இழுக்கதிகமா. தந்தை போல் தோளின் மேல் சுமந்தி, நம் தாயை போல் அழுவாம் காத்தி. எல்லாரும் தாயிலே தயை புரிந்ததால் இன்னும்மை பணிந்தேனையா. தாயிலே தயை புரிந்ததால் இன்னும்மை பணிந்தேனையா. ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா. புரியுதா உங்களுக்கு? அந்த சிக்னலைஸ் பண்றது எழுதுனே போறீங்க. புரியுதுங்களா? எந்த இதில் போனோமோ அதிலே போங்க. 16 நாள் ஆச்சு, 17வது நாளாக பண்ணுக்கிறோம். இன்னும் சரியாகவே நம்ம பாடலாம். அப்புறம் என்ன பண்ணுறது? எனக்கு ரொம்ப பிடிச்சமான வந்து ரிதம். அந்த ரிதமே வந்து நமக்கு எதுக்கு போடணுன்ற மாதிரி ஆயிடுது. ஓகே, அதனால் வேண்டிய ஒரு பெரிய ஜபம்லாம் கெட்டு போக போகிறதில்ல. நீங்கள் பாடலன்னா இசை வாசிக்கிறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தரை தேடினா தான் முக்கியமான விஷயம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி.
நான் ஒரு பர்ஃபெக்ட் எப்படி சொல்கிறீங்க? பர்ஃபெக்ட் அண்ட் பர்ஃபெக்ட் எப்படி சொல்லுங்க? பர்ஃபெக்ட் இல்லை, பர்ஃபெக்ஷன், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் சொல்லுங்கள் சவுண்டாக. பர்ஃபெக்ஷனிஸ்ட் எப்படி சொல்கிறீங்க? பர்ஃபெக்ட் வர மாட்டேது. சரி, ஓகே. பர்ஃபெக்ட் ஓகே. வடவா பூர்ணமானவன் அல்ல, ஆனால் பூர்ணத்தை விரும்புகிறவன். சரிங்களா? பெரிய இசையெல்லாம் நம்ம ஒன்றும் எல்லாம் தெரிஞ்சதுன்னு இல்லை, தெரிஞ்சதை ஒழுங்காக செய்யணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நமக்கே தரணும். நாம் எழுக்கிறோமா, இறக்குறோமா, ஏற்றுறோமான்னு நமக்கு தரணும். அப்போ அது ஒரு முகமாக அந்த சிங்க்ரனைஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒன்றா சேர்ந்து பாடும்போது கேட்கறதுக்கு அழகாக இருக்கும். புரியுதுங்களா? சரி, கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் செல்வோம். பல நேரங்களில் நாம் சில நேரங்களில் இறங்கணும் போகணும், சில நேரங்களில் நாம் ஏற்ற குறைச்சல் இருக்கும், குறைகள் இருக்கும். அது நடுவிலே நம்முடைய ஆண்டவர் தான் பெரியவராக இருக்கிறார். ஆமென். அதாவது வர்ஷிப் தான் ரொம்ப முக்கியமாக, அதாவது அது அடித்தளமாக இருக்குது. அது ஃபவுண்டேஷன் ஸ்டோர் மாதிரி. அது போட்ட பிறகு தான் ஆட்டோமேட்டிக்காக எல்லா வசனம் அவைகள்லாம் தானாக வரும். இது எடுத்துனே போச்சுனாக்கா கவனம் பூரா அதில் போகுது. பார்த்தீங்களா? இப்போ நான் என்ன பிரசங்கம் பண்ணேன், என்ன யோசனை பண்ணன்றது நிலை குலைந்து புகிறது போல தோன்றுகிறது. இதில் நாம் இந்த ஆன்லைனில் போகிறோம் இல்லைங்களா? அப்போ அதுலேயும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் பேச முடியாது. அந்த மாதிரி பேசி பேசி தான் நிறைய பேர் கெட்டு போய்க்கிறான் இந்த சோஷியல் மீடியாமெல்லாம். ஆக நாம் எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது எல்லாம் நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஒரு வீட்டில் பேசுகிற மாதிரி பேச முடியாது, 4 பேர் கேட்குறாங்க இல்லைங்களா? வெறும் சபை மட்டும்னாக்கா நாம் அது பாட்டுக்கு பேசுவோம் கொள்ளுவோம். நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ராக்ஷன் அதெல்லாம் சாதாரணமாக இருக்கும். எதை பற்றி அந்த இதெல்லாம் கிடையாது, சன்சாரெலாம் கிடையாது ரொம்ப அதிகமாக. ஆக இந்த காலை வேளையிலே இந்த 17ஆம் நாளை கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்ததற்காக உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். வர்ஷிப் பண்ணுவோம், பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இருக்குதா பாருங்க. பிலிப்பியர் 2:25 என்ன இருக்குன்னு பார்ப்போம். 25 இல்லைங்களா? ரைட். 25 படிக்கலாம். மேலும் என் சகோதரனும் என் உடன் வேலையாளும் உடன் சேவகனுமாய் உங்கள் ஸ்தானாபதியாய் என் குறைச்சலுக்கு உதவி செய்கிறமான எப்பாப்பிராத்து உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சி உள்ளவன். தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதனால மிகவும் வியாகுலப்படுகிறமாய் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாக இருந்து மேய்த்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடி எனக்கும் இறங்கினார். ரொம்ப இந்த எப்பாப்பிராத்துன்னு அவர் பேர். எப்பாப்பிராத்தித்துன்றாரு. எப்பாப்பிராத்னு வச்சுக்கலாம். இவர் ஒரு நல்ல பெரிதான ஒரு முக்கியமான ஆள் இல்லை, ஆனால் முக்கியமானவர். கொலோசியரிலும் வராரு. இவர் கொலோசு பட்டணத்தான். கடந்த நாட்கள் நாம் செஞ்சுருக்கோம்.
அப்போ கடந்த நாட்களில் நாம் கொலோசியர் நிருபத்தை நாம் படிக்கும்போது கொலோசு பட்டணத்தை சேர்ந்தவனாகிய இவர் எபேசு பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்து 3 வருஷ காலம் ஊழியம் செய்கிறதான வேளையிலே கொலோசிலிருந்து பக்கத்தில் இருந்து எபேசு பட்டணத்திற்கு போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கொலோசிலே சபையை இவர் ஏற்படுத்தினவர். அதன் பிறகு பவுல் ஜெயிலில் இருக்கும்போது ரோமாபுரியில் போய் அவரை பார்க்கத்தக்கதாய் சென்று ஆலோசனைகளை கேட்டும்படியாக இருக்கிறதான வேளையிலே மிகவும் நட்புள்ளவராக அவர் மாறினார். அப்போ எங்கோ இருந்ததான ஒரு மனுஷனை பார்த்தவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் அறிந்திருக்கிறபடினாலே என்னுடைய சகோதரன், என் உடன் வேலையால் ஊழியக்காரர், உடன் சேவகன், என்னோடு சேர்ந்து போர் சேவுகிற மனிதன், உங்கள் ஸ்தானாபதி, உங்களிடத்துல என்னுடைய செய்திகளை சொல்கிறதான அம்பாசிடர், புரியுதுங்களா? என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ராத் உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். பிலிப்பியருக்கு எழுதுறார். அந்த டைட்டில்ஸ் எல்லாம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ரிலேஷன்ஷிப், இந்த எப்பாப்ராத் என்கிறதான மனிதன் கொலோசு பட்டணத்திலே அவன் அந்த சபையை ஸ்தாபித்து சபையை எப்படி நடத்த வேண்டும், துருபதேசங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது எப்படி அணுக வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜெயிலில் இருக்கிறதான சிறைச்சாலையில் இருக்கிற ரோமாபுரியிலே சிறைச்சாலை இருக்கிறதான பவுல் அடிகளாரை போய் கண்ட போது கொண்டதான ஐக்கியத்தினுடைய சாராம்சம் என் உடன் வேலையார், என்னோடு வேலை செய்கிறதான ஒருவன். நமக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இங்க இருக்கு. கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஒரு அமைப்பு நமக்குள்ள இருக்கிறது. சரிங்களா? நம்ம எல்லாரும் கிறிஸ்து இயேசுவின் உடன் வேலையாட்கள். அப்போஸ்தலனான பவுலோடு சேர்ந்து நம்ம எல்லாரும் கர்த்தர் நம்மை ஏதோ ஒரு காரணத்திற்காக அழைத்திருக்கிறார். இந்த 17ஆம் நாளிலே நன்றாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கார். நாம் எல்லாரும் ஊழியர்கள் தான். இங்க நின்று ஏதோ கீபோர்டு எல்லாம் போட்டு பாடுறனால வேண்டி நான் பெரிய ஊழியக்காரன், நீங்க அப்படி இல்லை. எல்லாரும் கர்த்தருக்கு ஒரு சேவை செய்கிறவர்கள், ஒவ்வொரு விதத்தில் லேட்டா வர்றதிலே சேவை செய்கிறவர்கள், பல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதங்கள் இருக்கிறது. கர்த்தர் ஊழியத்தில் வச்சிருக்கார். ஒரு ஆத்மாவுக்காவது எங்கள் சாட்சியாய் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது அந்த குடும்பத்திற்கு நான் சாட்சியா இருக்க வேண்டும். ஒரு சமுதாயத்தில் இருக்கும்போது யார் 4 பேருக்கு நான் ஆண்டவராகிய பிள்ளை, கர்த்தர் இயேசுவின் பிள்ளை என்கிற சாட்சி உடையவர்களாக மாறத்தக்கதாய் என்னுடைய செயல்கள், என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய ஜெபங்கள், என்னுடைய ஸ்தோத்திரங்கள், நான் செய்கிற அணுகுமுறை இவையெல்லாம் கர்த்தர் இயேசுவின் பிள்ளை நான் என்பதை ஏதாவது ஒரு முறையிலே நான் வெளிப்படுத்த வேண்டும். அப்ப பாருங்க, எங்கோ இருந்து வந்ததான ஒரு ஆளை பார்த்து சொல்றாரு, உடன் வேலையால், உடன் சேவகன், கோ சோல்ஜர். அப்ப நம்ம எல்லாரும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு நாம் we are in the battle, நாம் ஒரு போர் முனையிலே, ஒரு பிரதான எதிர்ப்பு சக்தியின் நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு முன்பாக நாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் என்று எபேசு நிருபத்தில் எழுதும்போது அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். நாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், பாவிகளாய் வாழ்ந்தோம், இந்த உலகத்தில் கர்த்தரை அறியாது வாழ்ந்தோம். இப்போ கர்த்தரை அறிந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும் போது அது பெரும் சவாலாக மாறுகிறது. ஏன் சவாலாக மாறுகிறது? நம்ம பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் செய்கிறவர்கள் எல்லாம் நமக்கு இப்பொழுது வேறுமாய் தெரிகிறது, வித்தியாசமாய் தெரிகிறது, தூரமாய் தெரிகிறது. நம்மால அவர்களை போல் இணைந்து போக முடியவில்லை, அல்லது அவர்களோடு இணைந்து போகாவிட்டால் அது ஒரு சோதனையாய் மாறுகிறது. நீங்க ரொம்ப காமனா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தேதி பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா நாள் பார்க்கறது
காமன் எல்லாம் கிறிஸ்தவங்க கத்தோலிக்கு ப்ராட்டஸ்டன்ட்டு எல்லாம் சிஎஸ்ஐ பெந்தகோஸ்து எல்லாம் நல்ல நாள் பார்த்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. எல்லா கிறிஸ்தவங்களும் 99.99999% தான். நம்மால தவிர்க்க முடியாத நிலையாக மாறிவிட்ட சமுதாயமே. சரி, மற்றவர்கள் அவர்கள் ஏதோ பார்க்கிறார்கள், நாள் பார்க்கிறார்கள், அவர்கள் குறிய வார்த்துகிறார்கள், இது நல்ல நட்சத்திரம், இதெல்லாம் கரெக்ட். சரி, நமக்கு என்னத்துக்கு அது? ஆனால் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம், அதுதான் நடக்குது. அப்போ என்ன சொல்கிறேன், ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன் அந்த குடும்பத்தோட 4 பேர் வித்தியாசமான அபிப்பிராயத்தோடு இருக்கிறார்கள். we succumb to pressures. அப்போ என்ன ஆகுது, அவர்கள் சொல்கிறதான காரியத்தை கட்டாயப்படுத்தும் போது அப்படியே நாம் அதிலே ஒப்புக்கொள்கிறோம். அப்போ நாம் எப்போதுமே ஒரு பேட்டில், ஒரு போர், நமக்கு எதிரான செயல்கள் நமக்கு எப்போதும் வருகிறது. அப்போ தான் எப்போது சொல்றாரு, உடன் சேவகன். போரிலே நான் ஒரு வீரனாக இருப்பேன், நான் ராணுவ வீரனாக இருப்பேனால் என்னோடு சேர்ந்து ராணுவ வீரனாக இருக்கிறதான எப்பாப்ராத்து. நாம் இந்த உலகத்தில் we are in a battle. நமக்கு சொந்தமாகவே வேற எதுவும் வேணாம், நமக்கு நாமே போராட்டம். சரிங்களா? நாமே நமக்கு போராட்டம், நம்முடைய சரீரமே நமக்கு போராட்டம், நம்முடைய சிந்தையே நமக்கு விரோதி, நம்முடைய எண்ணங்களே நமக்கு விரோதியா இருக்கிறது. நாம் நல்லது யோசிப்போம், வேற சிந்தனை பிசாசு கொடுக்கணும்னு சொல்லி சிந்தனை கலைப்பான், யோசனை கலைப்பான். ஏன் மன்னிக்கிற, ஏன் திடமா இருக்கிற, ஏன் தயவு பாராட்டுற, எதுக்கு? பொறுத்துனே இருக்கணும் வச்சுங்களேன். தப்பாவே வாசிக்கிறாரு, தப்பாவே பாடுறாங்க வச்சுங்க. பொறுத்துனே இருக்கும்போது இன்னொருத்தன் சொல்றான், ஏன் பொறுத்துனுக்கிற, சொல்ல புரியுதா உங்களுக்கு? உதாரணம் சொல்றேன், அதுக்காக வேண்டி பேய் வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க மேல, அது வேற. அது கூட சொல்லணும். அப்புறம் என்னது, நமக்கு எப்பவுமே போர் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியது அல்லாமல் அரண்கள் நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலனா இருக்கிறது. நம்முடைய போராட்டம் மாம்ச ரத்தத்தோடும் அல்ல என்றார். உடன் சேவகன், உங்கள் ஸ்தானாபதி, அம்பாசடர், என்னை குறித்து உங்களுக்காக செய்தி சொல்கிறவன், செய்தியை கொடுக்கிறவன். நாம் எல்லாரும் we are all ambassadors. நம்ம எல்லாரும் தூதர்கள், நம்ம எல்லாரும் ஸ்தானாபதிகள். எல்லாருக்கும் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. we have to do something for the Lord. கர்த்தருக்காக ஏதோ ஒன்று. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் அதிகாலையில் வருகிறவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. சண்டே கிறிஸ்டியன்ஸ்க்காக நான் பேசல, இப்போ ஸ்தானாபதிகளாக இருக்கிறவங்களோட கர்த்தர் பேசுறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சண்டே கிறிஸ்டியன்ஸ் வேற, இன்னைக்கு அதிகாலை 5 மணிக்கு வந்தீங்களே நீங்க கிறிஸ்டியன் வேற. பிரயாசப்பட்டு வருகிறவர்கள், கர்த்தரை தேட வேண்டும் என்று வருகிறவர்கள். ஏனோ தானோ நீங்கள் வரவில்லை. நீங்க பாட்டு தப்பா பாடலாம், வாசிக்கிற தப்பா இருக்கலாம், பட் ஏனோ தானோ அல்ல, நீங்கள் கர்த்தருக்காக வந்தவர்கள். வருது சொல்றது. தேவகுமாரா இருக்கட்டும், சார்ல்ஸா இருக்கட்டும், இல்லை ஜோஷாவா இருக்கட்டும், இல்லை வசந்தியா இருக்கட்டும், இல்லை லிவியாவா இருக்கட்டும், வேற யாரும் இருக்குங்க தெரியாது எனக்கு. ஒருவேளை ராஜா அவங்க மனைவி இருக்காங்க பார்த்தீங்க, எமிமா இருக்கட்டும், வேற யாரும் பார்க்கல. தவறா பாடி இருக்கலாம், சரியான முறையில் பாடாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடி வந்தவர்கள். அதிகாலையில் இருந்து சும்மா ஏதோ நான் நினைச்சோம் வந்திருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை அனுப்பி வச்சிருக்கார். நீங்கள் ஸ்தானாபதி, you are an ambassador. நல் செய்தியை சொல்வதற்கு, கர்த்தரை காரியங்களை சொல்வதற்கு, கர்த்தருடைய காரியங்களை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு நீங்கள் ஸ்தானாபதிகளாக இருக்கிறீர்கள் ஒவ்வொருத்தரும். இப்ப நீங்க யோசித்து பாருங்க, நூற்றுக்கணக்கான பேர் இங்க இருக்கிறோம். நாம் எல்லாரும் உண்மையான ஸ்தானாபதிகளாக அம்பாசடர் தான் மாறினால் எத்தனை அனுபவம் நமக்கு கிடைக்கும், எத்தனை பேருக்கு நான் செய்தி சொல்ல முடியும், எத்தனை பேருக்கு நன்மை செய்ய முடியும். யோசனை பண்ணி ஒருத்தருக்கு ஒரு ஆளுக்கு நல்லது பண்ணி அவங்களோட உபத்திரத்தில், அவங்களுடைய வேதியில், அவங்களோட கஷ்டத்தில், அவருடைய எல்லா விதம். இப்போ சபையில் நம்ம சபை பெத்தேல் சபையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் லிஸ்ட் போட்டு வாசிக்கிறோம். உங்களை யாருக்காவது யாராவது ஒருத்தராவது நீங்கள் போய் பார்த்துருப்பீங்களா? உதாரணத்துக்கு
சரி, பேரெல்லாம் சொல்லி வராங்க, சோன்சோ சோன்சோ சோன்சோ, இந்த மாதிரி சிக்கா இருக்காங்களா, உபத்திரமா இருக்காங்க, கிளாரன்ஸ் இருக்காரு படுத்துக்கிட்டு இருக்காரு, எபினேசர் படுத்துக்கிட்டு இருக்காரு, இவர் இருக்காரு அவர் இருக்காருன்னு பேருங்க சொல்றோம்னு வச்சுங்க. மனசுல என்னைக்கா மனசுல சரி சொல்றாங்களே, நான் போய் பார்த்துட்டு வரலாம், விசாரிப்போம், இன்னும் எத்தனை பேர் நாம் இதை செய்திருப்போம், என்னை உட்பட சொல்கிறேன், என்னை உட்பட சொல்கிறேன். தேவன் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு, நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து பாரத்தை கொடுத்திருக்காரு, ஆத்ம பாரத்தை கொடுத்திருக்காரு. ஆனா அதை நாம் செயல்பட மாட்டோம். யோசனை பண்ண, எவ்வளவு பேர் அவங்கள பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, எவ்வளவு பார்த்தா மனசுக்கு ஆறுதல் இருக்கும். சில பேர் ஒருவேளை சில டிஸ்டர்பன்ஸா கூட இருக்கலாம் சில இடத்துல சில பேருக்கு. பெரும்பாலானோர் விசாரிக்கிறேன்னு போகும்போது, ஐயா இந்த மாதிரி கோயிலில் உங்க பேரை படித்தோம், உங்க பேரை படிச்சாங்க, நீங்க சுகமா இருக்கீங்களாமே, உங்களை நான் பார்க்க விரும்புதோம், ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போறோம், நான் அவளை எவ்வளோ மனசுக்கு சந்தோஷம் இருக்கும். நமக்கு வந்தா தாங்க, அதான் நமக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்றாங்க. அவங்களுக்கு வந்தா தான் தெரியுங்க, அது புரியுதா? அவங்களுக்கு வந்தாதான் தெரியும். அதுக்காக உங்களுக்கு வரணும்னு சொல்ல வரல, உங்களுக்கு வந்தா தான் அந்த வலி என்னன்னு தெரியும். வீட்டில் பிரச்சனை வந்தாதான் பிரச்சனை என்றால் என்ன என்று தெரியும். ரொம்ப ஈஸியா காமெண்ட் பண்ணலாம், ரொம்ப ஈஸியா விமர்சிக்கலாம், ரொம்ப ஈஸியெல்லாம் சொல்லிடலாம். ஆனா அவங்களுக்கு வரும்போது தான் அவங்க கதை தெரியும். நாம் ஸ்தானாதிபதிகள், நாம் ஸ்தானாபதிகள், we are ambassadors. இரக்கமுள்ளவனு காண இரக்கம் தருகிற தேவனா இருக்கிறார், இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். நாம் இரக்கமுள்ள இருந்தால் நமக்கான இறங்குவார். நாம் அவற்றின் மேல் கரிசனைக்குள் வரானால் பாருங்க, நீங்க வியாதியஸ்தர் மேல கவனம் வச்சு அந்த வியாதியஸ்தர்களை நீங்க கவனிப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு வியாதி வராம பாதுகாத்துக் கொள்வார். கஷ்டப்படுறவர்களுக்கு நம்மால் என்ற நான் உதவியை செய்யும் போது நம்ம கஷ்டம் வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். இது நான் அனுபவ ரீதியாக உங்களுக்கு சொல்லுகிறோம், அனுபவ ரீதியாக சொல்லுகிறோம். புரிகிறதா? என்ன மாதிரி ஆளாகும் பாருங்க. ஏதோ அவர் பெரிய பிரஸ்தாவப்படுத்தினதான அவருடைய பேர் வந்துகிட்டே இருக்குதா? இல்லை. ஆனா எவ்வளவு அருமையான மனிதனாய் அவர் இருந்திருக்கிறாரு. உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்கிறதுமான எப்பாப்ராத்து. ஒருவருக்கு நாம் உதவி செய்கிறதான அனுபவம், இதுதான் கிறிஸ்டியன் கேரக்டர். என் குறைச்சலிலே உதவி செய்கிறவன், எனக்கு குறைப்படும் போது, என் கை வலிக்கும் போது, என் கால் வலிக்கும் போது, நான் தாகமாக இருக்கும்போது, எனக்கு பசியாக இருக்கிற வேளையில், எனக்கு சரியான உடல் உடை இல்லாத நேரத்தில் குறைச்சலிலே உதவி செய்கிறதான எப்பாப்ராத்து உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும்னு எண்ணினேன். ஆனால் ப்ராப்ளம் என்ன? அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவன். அதாங்க ஆத்ம பாரம் உள்ளவன், ஆத்ம தாகம் உள்ளவன். ரியல் கிறிஸ்டியன், ஒரு உண்மையான சீஷன் பாரம் நிறைந்த ஒருவன், கர்த்தர் சமூகத்திலே ஆத்ம பாரம் நிறைந்தவனாய், ஆண்டவரே இவர் ரட்சியம் அப்பா, என் பக்கத்து வீட்டுக்கார ரட்சியம், என் சொந்தக்கார ரட்சியம், என் குடும்பத்துக்கு உட்பட ஒரு லட்சியம் ஆண்டவரே. இந்த பாரம் இல்லைன்னா we are not real Christians. நான் பெரிய பரிசுத்தவான்கள், பெரிய அப்போஸ்தலன் சொல்லல, சாதாரண ஒரு நபராய், சாதாரண கிறிஸ்தவராக இருக்கும்போது நமக்குள்ளே ஆத்ம பாரம், வாஞ்சை, தாகம், ஒருத்தர் மேல் கவனம், ஒருத்தர் மேல தாகம், ஒருத்தர் மேல நாம் அக்கறை கொள்கிறதான ஒரு அனுபவம் இருந்தே இருக்க வேண்டும். உங்கள் மேல் வாஞ்சை உள்ளவன், தான் வியாதிப்பட்டது நீங்கள் கேள்விப்பட்டதனாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனா இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமயமாயிருந்து, இங்கதான் பாயிண்ட் தான். தேவ பிள்ளை எத்தனை நல்ல குணம் உள்ளவனாக அவன் இருந்தாலும், ரைட்டுங்களா, அவன் பவுலுக்கு உடன் வேலையா கோவர்க்கர் போல இருக்கிறதான ஒரு நல்ல அந்தஸ்தை பெற்றார். அதன் பிறகு உடன் சேவகன், அப்புறம் சகோதரன், அப்புறம் ஸ்தானாபதி,
குறைச்சலிலே உதவி செய்கிறவன். அப்படிப்பட்டதான் ஆளுக்கு என்ன இருக்கிறது? ஆத்மா மேல் வாஞ்சையுள்ளவன். ஆனால் அவனுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா, வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாக வந்துருச்சு. தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்கிறதுனால வேண்டி வியாதிப்பட மாட்டோம். நமக்கு மரணத்துட்பட்டதான சந்தர்ப்ப பக்கத்தில் போகிற அளவுக்கெல்லாம் வராது என்கிறதான கேரண்டி கிடையாது. அவர் சொல்றாரு, அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமா இருந்தது மெய்தான். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டீங்களே, எப்ப அப்புறம் சாகர மாதிரி போயிட்டான், ரொம்ப டேஞ்சர் ஆயிட்டான்னு சொன்னீங்களே, உண்மை. ஆகிலோ கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். அவர்தான் இரக்கமுள்ள தேவன். யாருக்கு இறங்க வேண்டுமோ அவருக்கு இறங்குகிற ஆண்டவராக இருக்கிறார். அவனுக்கு இறங்கினதா மட்டுமல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் கர்த்தர் இறங்குகிறதானே ஆண்டவர். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பலவீனங்கள் வராது என்று அர்த்தமில்லை, சுகவீனங்கள் வராது என்பது அர்த்தமில்லை, போராட்டம் வராது என்று நாம் நினைக்கக்கூடாது. பிரச்சனைகளுக்குள்ளான கடந்து போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஆனால் அது நடுவிலே ஒன்று நாம் அறிந்திருக்கிறோம், எப்பா பிராத்துக்கு இறங்கின அதே ஆண்டவர் நமக்கு இறங்குவதற்கு வல்லவராக இருக்கிறார். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு டேஞ்சராக கூடியதான சூழ்நிலை வரைக்கும் வந்தது. உண்மை அது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே உங்கள் சரீரத்திலே உள்ள பலவீனம், உங்கள் சரீரத்திலே இருக்கிறதான வியாதியினுடைய சந்தர்ப்பம் மரணத்திற்குள்ளே போகிற அளவுக்கு உங்களை கொண்டு போகலாம். ஆனால் கர்த்தர் இரக்கமுள்ளவராயிருந்து, இரக்கமுள்ள தேவன், எப்பா பிரார்த்து இறங்கின தேவன் நமக்கு இறங்குவதற்கும் இந்த காலவழியிலே வல்லவராக இருக்கிறார். இந்த 17 நாளிலே இரக்கமுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ளவர், நம்மேல் இரக்கமாயிருந்து உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே சந்தர்ப்பத்திலே கர்த்தர் மிகவும் இறங்கி இருக்கிறார். யோசனை பண்ணி பாருங்க. நீங்க 20 வயதா இருக்கலாம், 25 வயசா இருக்கலாம், 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், 45 வயசா இருக்கலாம், 50, 55, 60, 65, 70, 75, ஏதோ ஒரு வகையில் இந்த அனுபவத்திற்குள்ள நீங்கள் போயிருக்கலாம். கர்த்தரோ இரக்கமுள்ளவராக இருந்தார். இரக்கமுள்ளவர். நாட் ஓன்லி அந்த டிசீஸ் மட்டும் இல்லை, வியாதினால் இல்லை, பிரச்சனைகள் நடுவில், போராட்டத்தின் நடுவிலே, கஷ்டத்தின் நடுவிலே, அவமானத்தின் நடுவிலே, நிந்தனை நடுவிலே ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருந்திருக்கிறார். We have to always think about it, contemplate about that. அதை யோசிக்கணும். ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக இருந்திருக்கார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் அவருக்கு இறங்கினது மட்டுமில்லை, எனக்கும் இறங்கினார். நான் எனக்கு துக்கம், இப்போ நிறைய துக்கம் வந்திருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, துக்கத்தின் மேல் துக்கம். அப்போ அவர் பெரிய அப்போஸ்தலன் தான், பெரிய தேவ மனிதன், பரலோகத்திற்கே போனவர், பரலோகத்தினுடைய மகத்துவத்தையே போய் பார்த்துட்டு வந்தவர். அப்படிப்பட்டவருக்கு வாழ்க்கையிலே துக்கம் என்று ஒன்று வருகிறது. துக்கத்தின் மேல் துக்கம். ஏற்கனவே துக்கத்தில் இருந்திருக்கார், என்ன துக்கம் நமக்கு தெரியாது. துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடி கர்த்தர் எனக்கும் இறங்கினார். அற்புதமான தெய்வம். அதனால ஏன் இதுக்கு வந்துச்சு, ஏன் எனக்கு உபத்திரம், ஏன் எனக்கு கஷ்டம், ஏன் என்று கவலை எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சாதாரணமான மனிதர்கள். அந்த உலகத்தில் வாழும்போது, இந்த உலகத்திலே வாழ்கிற நாள் வரையிலே நமக்கு முன்னும் பின்னுமாக நல்லது கெட்டது கடந்து போய்கொண்டே இருக்கும். நாமோ கர்த்தரையே பிடித்துக்கொள்ள வேண்டும், கர்த்தரையே பிடித்துக்கொள்ள வேண்டும், கர்த்தரையே பிடித்துக்கொள்ள. வேற வழி கிடையாது. கர்த்தர் கைவிட்டது போல் தோன்றுகிறதா? இல்லை, அவரை தான் பிடிச்சது, வேற வழி இல்லை. வியாதி மிகுதியா இருக்கை போல் தோன்றுகிற, வேற வழி இல்லை. கஷ்டம் பொங்கி எழும்புகிறதா? வேற வழி இல்லை. அவமான் நிந்தை நம்மை நெருக்குகிறதா? வேற வழி இல்லை.
கை நம்ம விட்டு மீறி போயிருக்கிறதா? வேற வழி இல்லை. கர்த்தரை தான் பிடித்துக்கொள்ளும். இந்த ஆன்லைன்ல யார் யாரெல்லாம் இந்த காலையிலே இருக்கிறீர்களோ, எந்த சந்தர்ப்பத்துக்குள்ளே நீங்கள் இருந்தாலும் சரி, வேற வழியே கிடையாது. அவமானத்துக்குள்ளே நிந்தனைக்குள்ள போய் கொண்டிருக்கிறீர்களா? வேற வழி இல்லை. கர்த்தரை தான் பிடித்துக்கொள்ள, வேற வழி இல்லை. அவரை விட்டு தூரம் போக முடியாது, போகவும் கூடாது, போகவும் முடியாது. போக நினைத்தா இன்னும் அக்கினி மேல வந்துடும். ஒரே ஒரு வழிதான், அவரை தான் பிடிச்சுக்கொள்ள வேண்டும். வேற வழியே கிடையாது, வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. அதுக்கு தான் இந்த ஜபம். ஏன் கத்தின்னு அழுதுன்னு கிடக்கிறோம்? 16 வருஷம் முடிச்சிருக்கலாமே. இல்லை, கர்த்தர் இல்லாம நம்மால வாழ we cannot exist, வாழ முடியாது. எத்தனை குடும்பங்கள் வேதனை, எத்தனை பெற்றோர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பிள்ளைகளுக்கு கொடுத்த பாரம், எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது. எல்லாம் அமைக்க வாசிக்கணும். அதான் நடக்குதுங்க. எல்லாம் உள்ளத்தானே வச்சிருக்கீங்க, எல்லாம் மனசு தானே வச்சிருக்கீங்க. யோசனை பண்ணுங்க. வேற வழி தெரியல. கரெக்ட் தான், அது நீங்க பண்ணது கரெக்ட் தான். பில்லிகிராம் தான் சொல்றார், டாக்டர் பில்லிகிராம். 5 காரியங்கள் you should not tell others or reveal என்றார். அதில் ஒன்று, நாம் சந்திக்கிறதான பிரச்சனைகளை மனசில் வச்சுக்கிட்டு தான் எல்லார்ட்டையும் சொல்ல முடியாது. இப்போ என் கனவுல தப்பு கனவு வருதுன்னு வச்சுங்களேன், உதாரணம். அப்புறம் வேணாம் அது நினச்சிக்க போறீங்க மதியமா, அதை போய் சொல்லுங்க முடியாது. நான் வழங்குதா? என் கனவு என்னோடு இருக்கணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கனவுலாம் வராதபடி, பயங்கரமான கனவுலாம் வராதபடி கப்பா நீர் கிருபை தார்ந்து ஜெபம் பண்ணும்போது, நான் போய் பிரசங்கத்தை நின்று கொண்டு இப்போ நேற்றிரவு நான் தூங்கி கொண்டிருக்கும் போது கெட்ட கனவுகள் வந்ததுன்னு சொல்லக்கூடாது. ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுகிறோம். எத்தனை பாரத்தோடு இருக்கீங்க இந்த காலையில்? ஸ்தோத்திரம் பண்ண விரும்புகிறோம், உண்மைதான். நம்ம தான் இன்னைக்குலேருந்து என்ன சொன்னோம்? இன்னிலேருந்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் நம்ம ஜபங்களை கேட்டிருக்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தரை துதிக்கணும். அப்படிப்பட்ட வசனம் எடுக்கணும்னா நினச்சிக்கிட்டு வந்தது, இங்கே நின்றுது. ஆனால் ஆண்டவர் என்ன நடத்துகிறாரு அதான் நம்ம பேசுகிறோம், அவ்வளோதான். அல்லது கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் என் நம்பிக்கையோடு பேசுகிறோம், அவ்வளோதான். இந்த காலையிலே, இந்த 17ஆவது நாளிலே கர்த்தர் நம்மை கைவிடாத ஆண்டவராக இருக்கிறார். இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். எத்தனை பேர் நம்புறோம்? ஆமென். ரைட்டா? வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழம் படிச்சு சாஃப்டா போடுங்க. இந்த இதெல்லாம் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபை நான் காலை தோறும் களி கூர்ந்து மகிழும்படி. கம்மி பண்ணுவா. திருப்தியாக்கும் கிருபை நான் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. பாருங்க. திருப்தியாக்கும் கிருபை நான் காலை தோறும் களி கூர்ந்து மகிழும்படி. திருப்தியாக்கும் கிருபை நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்யும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்யும். நல்லவரே வல்லவரே நன்றியா நாள் முழுதும். நல்லவரே வல்லவரே நன்றியா நாள் முழுதும். வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. திருப்தியாக்கும் கிருபை நான் காலை தோறும் களி கூர்ந்து மகிழும்படி. திருப்தியாக்கும் கிருபை நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக
முகத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்யும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நான் முழுதும் சேர்த்து பாடு நல்லவரே எல்லாம் பாடுங்க வல்லவரே நன்றி ஐயா நான் முழுதும் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் அல்லே எல்லாரும் பாடணும் எல்லாரும் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லாரும் எல்லாரும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லே ஆமென். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா 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 உம்மைத்தான் எல்லாரும் ஆமென். உயிர் தந்த தெய்வமே கரங்களை தட்டி பாடலாமா பாடுவே உயிர் தந்த தெய்வமே ஆமென் ஆமென் உமக்காய் ஓடுவே உயிருள்ள நாளெல்லாம் ஆமென் உமக்காய் ஓடுவே உயிருள்ள ஆமென். நாளெல்லாம் சொல்லுங்க தகப்பனே உமக்குத்தான் தகப்பனே உமக்குத்தான் ஆராதனை Hallelujah. ஆவியானவரே தகப்பனே உமக்குத்தான் ஆமென். எல்லாரும் நம்மளும் invite பண்ணோம். எல்லாரும் ஆமென். எல்லாரும் ஆமென். அபிஷேகம் தேவாவியானவர் நமத்தில் இருக்கிறார், கைவிட மாட்டார், இறங்குகிற ஆண்டவர். உரபாபா உரபாபா ஷபா உரநாராதா மகதா இபாதா மாராதா. ஹalleluya. ஓ எல்லாரும் கை தட்டணும், எல்லாம் கை தட்டி பாடு, கண்ணை மூடி. அல்லேலூயா அல்லேலூயா பாபா மாஷமா. அந்நிய பாஷை பேசுங்க, பரலோக பாஷை. அல்லேலூயா 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 ரபரரரா. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஓ ஜீசஸ் ஆமென். அல்லேலூயா 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 ஷமா அல்லேலூயா Lord Jesus அல்லேலூயா அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா 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 Amen. அல்லேலூயா 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 Amen. Hallelujah. Bararabababa. Ukalabalabalagila. Upalabangawalaba. Yes, Lord. Urababa shibarabalabalabala.
Come on. Hallelujah. Amen. Yes. அக்கினி அபிஷேகம் நம்மை கொடுத்த உணர்வு நமக்குள்ளே ஒரு உணர்வு. ஆமென். சொல்லுங்க. ஆமென். Praise the Lord. 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 Hallelujah. Amen. Yes. Amen. Amen. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. Let's praise the Lord. Let's praise the Lord with all of our heart, with all of our soul, with our mind, with all of our strength. Yeah. Come on. ஆவி அவித்துப்பட வேண்டாம். Let not quench the Holy Spirit. Yeah. Come on. Vaasi Victor. Come on, Vaasi Benjamin, Vaasi. Come on. Abhishekam. Come on. Yes. Come on. Yes. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாயை திறந்து இந்த காலையிலே கர்த்தர் சமூகத்திலே கர்த்தர் உங்களை வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்கள் நடுவில் வந்திருக்கிறாரு. நீங்களும் வந்திருக்கீங்க. நீங்க சந்தோஷமா போகணும், மகிழ்ச்சியா போகணும், தைரியமா போகணும், விசுவாசத்தோடு போகணும். Come on. Yes. Come on. ஒரு பற்றி எரியட்டும். ஒரு பக்கத்துல நீங்க ஸ்தோத்திரம் பண்றதுல அப்படியே பற்றி எரியணும். அபிஷேகம் இறங்கணும். அபிஷேகம் தொடணும். பற்றி எரியணும். விறகு பத்திர மாதிரி ஒரு விறகு பத்திர இறங்கின மாதிரி எரியட்டும். பரிசுத்தாக்கினி எரியட்டும். Come on. பரவாயில்ல. பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும். பின்னால சகோதரிகள் அவன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கு. பாஷை பேசுறேன்னா பரவாயில்ல. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கட்டாயம் பாசனை பேசணும் என்று இல்ல, அந்நிய பாஷை பேசணும் இல்ல. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவர் நம்ம குறைவிடவே மாட்டார். நீங்க சந்தோஷமா தான் போவீங்க, திருப்தியாக தான் போவீங்க. ஆரம்பத்தில் ஒருவேளை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். கர்த்தர் நம்ம கைவிடவே மாட்டார். அவர் அபிஷேகம் நம்ம தொடர்ந்து கொண்டே. ஆமென். ரைட்டுங்களா? எழுந்திருப்போமா ஒரு நிமிஷம். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ள. ஈ மைனருங்க. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷம் சிலுவைப்பட்ட அனைவருக்கும். முழங்கிடுவே சுவிசேஷம் சிலுவைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. படித்தேங்க. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர்
ஆவியானவர் எனக்குள்ளே சொல்லிட்டே இருங்க. நம்மை மறந்து ஆவியானவர் எனக்குள்ளே ஊரம்சா மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே அமே சொல்லிட்டே இருங்க. மறந்து நம்மை மறந்து பாபா ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே அபிஷேகம் இறங்கட்டும். தொடட்டும். ஆண்டவர் தொடட்டும். என்னை தொடட்டும். எங்களை தொடட்டும். எங்களை தொடட்டும். எங்களை தொடட்டும். அப்பா அப்பா கொடுமப்பா. உங்களுடைய விருப்பத்தின்படியே தொடையா. உங்க விருப்பத்திலே தொடப்பா. உங்க முறையே தொடுமப்பா. நாங்க எங்களை கண்ட்ரோல் அப்பா. நீ நடத்துவப்பா. நீ நடத்துவப்பா. உங்களுடைய இஷ்டம் போல உங்களுடைய இஷ்டம் போல உங்களுடைய இஷ்டம் போல நடத்தையா. உங்களுடைய இஷ்டம் போல நடத்த உங்களுடைய இஷ்டம் போல நடத்தையா. எங்க கண்ட்ரோல் வேண்டாயா. எங்க கண்ட்ரோல் வேண்டாயா. எங்க கண்ட்ரோல் வேண்டாயா. Yes. 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 Thank you, Lord. Amen. Amen. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். To the day of rejoicing. To the day of praise. Hallelujah. கட்டுகள் அறுக்கப்படுகிற நாள் இது. கர்த்தரை அறுக்கப்படுகிற நாள். கட்டுகள் அறுக்கப்படுகிற நாள். விடுதலை பெறுகிற நாள். தோல்வி இல்லை. தோல்வி இல்லை. தோல்வி இல்லை. தோல்வி இல்லை. தோல்வி இல்லை. No defeat. No defeat. No failure. ஓரா பாபா பாபா. நீரே என் தஞ்சம். நீரே என் கோட்டை. Come on. நீரே என் ரட்சகர். நீரே ராஜா. நீரே என் தஞ்சம். கண்களை மூடி. நீரே என் கோட்டை. புரமஷமா. நீரே என் ரட்சகர். நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நான் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நான் உறவலரடா. உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இவையெல்லாம் சொல்லுங்க. இவையெல்லாம் சொல்லுங்க. இயேசுவே ராஜா. இயேசுவே தேவன். இயேசுவே மீட்பர். இயேசுவே. எல்லாம் சொல்ல முடியும். எல்லாம் சொல்ல முடியும். இயேசுவே ராஜா. இயேசுவே தேவன். இயேசுவே மீட்பர். இயேசுவே. Hallelujah. 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 Amen. எல்லாம் சொல்லலாம். Hallelujah. 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 Everybody, come on. Hallelujah. Everybody, everybody. Hallelujah. Hallelujah. Hey. Hallelujah. 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 Hey. Hallelujah. Hallelujah. Amen. Come on. Hallelujah. Hallelujah. Yes, yes, yes. Hallelujah. 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 Oh yes, oh yes. Hallelujah. 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 ஆராதனை
சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை எல்லாரும் சொல்ல முடியுமா? ஆராதனை 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 சொல்லுவோம். ஆராதனை 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 ஆராதனை. அக்கப்பலம். ஆராதனை 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 சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்ல முடியுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ எஸ். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எஸ். சுபானா கலா பரனசியா. ஹல்லேலூயா. தே ரமா குணனஷிரி துக்குது பால மானசியா. ஹல்லேலூயா. தே கதானா கதா இபா கலா ரோனே. Dulama ibarashu rubi kamal ada sama. Hallelujah. Du hale mala mas. Ora balari. Hallelujah. Di banani andur ekkada mara. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. கண்களை மூடி ஆராதனை சொல்லமா? ஆராதனை ஆராதனை. Oh yes. Aradhane. Oh, come on, you worship. You worship individually. Aradhane, 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 Aradhane. Dumalini, Shababala, Ibala Kalama. Aradhane, yeah. எல்லா சபை சகோதரர்கள் ஆராதனை 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 ஆராதனை. ஓ ஹல்லேலூயா. ஓ பேசினே இருக்கலாம் போல் தோணுதுல்ல. ஹல்லேலூயா அனுரமனியாஷி ஏகமலா ஹஷமா ஓரபாஷுரி திபகலரி நரனஷினி மலா. ஹல்லேலூயா 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 ஹல்லே ஓரமா ஷிகமகரா. சகோதரர்கள் உரமன ஷபலா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ இரா மாதமா கதை உட்காரலாங்களா? ஆமென். எதை நான் தூக்கத்தில் எழுந்தோமோ அதை கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆமென். ஆரம்ப துவக்கத்தில் ஒருவேளை முன்னுமா இருந்தது, ஆனால் கர்த்தர் கொடுத்தாரு.
அபிஷேகத்தை கத்தர் கொடுத்துட்டாரு. அரவணைப்பை கத்தர் கொடுத்துட்டாரு. இரக்கமுள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், இரக்கமுள்ள. இப்போ 16 நாளாக உங்களுடைய வேண்டுதல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் சொல்லியிருக்கேன். இப்போ உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் கேட்டதான காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பார் என்ற நம்பிக்கையோடு. நமக்கு தெரியாது, ஆனால் ஒரு நம்பிக்கை. என் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். பணத்தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். வேலை கர்த்தர் கொடுப்பார். நல்ல சுகம் கிடைக்கும். பலன் தருவார். தைரியப்படுத்துவார். சரிங்களா? எல்லா போராட்டங்களும் அகற்றுவார். குடும்பத்தை கட்டி காப்பார். பிள்ளைகளை கட்டி காப்பார். பெற்றோரை பாதுகாத்து கொள்வார். உடன்பிறப்புகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய கேஸ் எல்லாம் உடைப்பார். முனிரத்தனோடு பேசுவார். பாஸ்கரோடு பேசுவார். நீதியோடு பேசுவார். இஸ்ரவேல் சமாதானத்தை கொண்டு வருவார். தேசத்தை ஆஸ்வதிப்பார். எல்லா போராட்டங்களும் நீக்குவார். சுசேஷம் தடைப்படாம பரவும். எல்லா அந்தகார சக்திகளை கர்த்தர் முடக்கி போடுவார். ரைட்டுங்களா? முழங்கால் இஷ்டமா இருக்குதா? முழங்கால் போடுறதுக்கு போட்டுக்குங்க. உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். இந்த 7 minutes இல்லைங்களா? அந்த பாட்டு சும்மா பேக்கப் பண்ணுறதுக்காக வேண்டி ஆன்லைனில் கேட்குறவங்க ஏதோ அமைதியாக இருக்குது போல் தெரியுது இல்லையாமல் ஒரு இதுக்காக வேண்டி தான். சரிங்களா? அந்த பாடலை ஒளிபரப்பும் போது உங்கள் உள்ளத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி வேண்டுதல் விண்ணப்பங்கள் எல்லாம் கர்த்தர் நடத்துவார் நம்பிக்கையோடு. சரி, ஓதா பாலா தீனா கதாலாதா. அப்பா கேட்டு எதுனே ஜோமனமே நாங்கள் நபர்களுக்காக ஜபிச்சோமே. இந்த சாம்சனுக்காக ஜெபம் பண்ணோம்பா. அந்த ராபினுக்காக ஜெபம் பண்ணோம். இன்னொரு ராபின், அந்த ரவி அவருக்காக ஜெபம் பண்ணோம். எத்தனை அற்புதம்! படிப்படியா கொடுக்குறீன்னு நம்புறோம். அந்த ஷேலிக்காக ஜெபம் பண்ணோம். அந்த கிளாரன்ஸ்க்காக ஜெபம் பண்ணோம். நாங்கள் எபினேஸ்க்காக ஜெபம் பண்ணோம். படுக்கையில் இருக்கவங்க, உபத்திரமா இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணையா. அப்பா 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 தேவா என் கண்கள் தான் குளமோ. அப்பா 17வது நாள் பா. இது 17வது நாளுப்பா. 17 வருஷம் ஐயா. 17 வருஷம். இது 17வது மாதம், 17வது நாள், 17வது வருஷம்ப்பா. ஒரே ஜபம்தான், ஒரே ஜபம்தான். ஐயா 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 சிலுவை சுமந்தே தேவா என் கண்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணதை கேட்டீரே. சபைக்காக ஜெபம் பண்ணதை கேட்டீரே. சபை மக்களுக்காக ஜெபம் பண்ண கேட்டீரே. குடும்ப சமாதானங்களுக்காக ஜெபம் பண்ண கேட்டீரே. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்த ஜெபத்தை கேட்டீரே. பிள்ளைக்கு படிப்பு, வேலை, தொழில், ஆவிக்குரிய காரியம், எதிர்காலம் கேட்டீரே. கேட்டீரே 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 கேட்டீரப்பா கேட்டீரப்பா. சபை மக்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்ததை கேட்டீரே. குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்ததை கேட்டீரே. பிள்ளைகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபித்ததை கேட்டீரே. எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியல, எப்படி ஜெபிக்கணும் தெரியல, எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும் தெரியல. விசுவாசத்தோடு வெற்றிகளை தரக்குதாக, வெற்றிகளை தரப்போகிறீர் என்ற நம்பிக்கையோடு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். வழக்குகள் எல்லாம் துர்வலமாக்குறதர் என்ற நம்பிக்கையோடு நன்றி சொல்கிறோம். எல்லாம் 9 பேர் மேல் இருக்கிற வழக்கில் நீக்குகிறீர் என்ற நம்பிக்கையோடு மேல்முறையிட்டு நீக்குகிறீர். கிருஷ்ணாவரம் தங்க காரியங்களை நிறைவேற்றுகிறீர். எல்லா வழக்குகளையும் துர்வலமாக்குகிறீர். நம்பிக்கை, நம்பிக்கை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நண்பர்களுக்காக ஜெபித்த ஜெபத்தை
ஆண்டவரே ஒருமுறை கூட நினைவுபடுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு ஜெபித்த ஜெபம் ஐயா, ஜெபம் 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 எல்லா சபைகள் ஐக்கியம், பாதிரிமார்கள், ரெவரன்மார்கள், பாஸ்டர்கள், சுசேஷகர்கள், சுசேஷகிகள் ஐயா ஆசீர்வாதம். எல்லா சபைகளும் எல்லா சபை போதகர்கள், ஸ்தல போதகர்கள், சபை போதகர்கள் அப்பா, இங்குள்ளதான பாஸ்டர்மார்கள், ஒவ்வொரு குடும்பங்கள் குடும்பங்களுக்கா ஆண்டவரே, நேச்சுரல் ஃபேமிலிக்காக, பயாலஜிக்கல் ஃபேமிலிக்காக ஜெபம் பண்றேன். விக்டர் குடும்பத்துக்காக ஜெபம் பண்றேன். நோயல் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். சீலி குடும்பத்துக்காக ஜெபம் பண்றேன். எப்சிபா குடும்பத்துக்காக ஜெபம் பண்றேன். ஏனோ குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். கபாலா காலா பாலா பாலா காலா தீபா லகாலா பாதுரா மேக்ஸிகாய் ஃப்ரெடிகாய் ஜெபம் பண்றோம். ஜானுக்காக, பிரிசிலாவுக்காக ஜெபம் பண்றோம். இதெல்லாம் பயாலஜிக்கல் ஃபேமிலி ஆண்டவரே. இது ஆவிக்குரிய குடும்பம், ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய தாப்பன்மார்கள், ஆவிக்குரிய தந்தைமார், தாய்மார்கள், ஆவிக்குரிய சகோதரிகள், ஆவிக்குரிய சகோதரர்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள். இயேசுவின் நாமத்தில் மாற்றுத்திறனாளிகள் அப்பா, குடும்பங்கள் அப்பா ஐயா. அட்வொகேட் ஆண்டவரே இன்பகுமார் குடும்பத்துக்காக ஜெபம் பண்றேன். அவங்க கேட்டாங்க இல்லையா, ஜெபம் பண்ண கேட்டாங்க இல்லையா, இயேசுவின் நாமத்துல ஒவ்வொரு குடும்பம் அந்த வைத்திய மாலாவுக்காக ஜெபம் பண்றேன். அந்த கேன்சர் விஷயமா இயேசுவின் நாமத்தினாலே நன்றி. தொடக்கிறதுக்கு நன்றி, ஜெபத்திற்கு நன்றி, கேட்டதற்கு நன்றியா அப்பா. அப்பா நன்றி. நண்பர்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா, நண்பர்களுக்காக ஜெபிக்கிறேன். கஷ்டவான்களுக்காக ஜெபம் பண்றேன்ப்பா. சபையில் முடிஞ்ச மக்களுக்காக ஜெபம் பண்றேன்ப்பா. தியாகமாய் கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீர் நம்புகிறோம் அப்பா. ஐயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. உட்கார்ந்து இருக்கிறவர்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். கோடிகள் உந்தன் கிருபை ஈவுகள், கோடிகள் உந்தன் கிருபை ஈவுகள், போதா நாவுகள், உம்மை பாட கீதங்கள், உம்மை பாட கீதங்கள். கோடிகள் உந்தன் கிருபை ஈவுகள், கோடிகளமா உந்தன் கிருபை ஈவுகள், உம்மை பாட கீதங்கள், உம்மை பாட கீதங்கள். நன்றியோடு அவர் பாதம் தேடுவே
சொல்ல சொல்ல நீங்க கையை தட்டி தட்டி என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். ரைட்டுங்களா? எல்லாம் எழுந்து நிற்போமாக. முதலாவது ஆண்டவராகிய தேவனுக்கு எல்லா துதி கனமாக செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திர கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஆமென். நல்ல நல்ல எல்லாரும் 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 சத்தம் வரணும். ஆமென் ஆமென் ஆமென். இந்த காலையிலே எல்லா குடும்பங்களையும் காத்துருவத்து, குடும்ப தேவைகளை சந்தித்து, எல்லா கடன்கள் எல்லாம் நீக்கி, சமாதானங்களை தந்து, குடும்ப பிள்ளைகளை ஆசீர்வதித்து, வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் கிருபை இருக்கும்படியாய், படிப்பிலே கல்வியிலே தேர்ச்சி பெறும்படியாக, வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கொடுக்கும்படியாய், திருமணம் ஆகாதவர்களுக்கு கர்த்தர் சித்தம் நிறைவேறத்தக்கதாய், குடும்பங்களை ஒட்டுமொத்தமாய் ஹோலிஸ்டிக் பிளெஸிங்ஸ், இது ஒட்டுமொத்தமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென் 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 ஆமென். சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. சபைகள் பெருக செய்ய முடியாது. போதர்மார்கள், பாதிரிமார்கள், ஆயர்கள், பாஸ்டர்மார்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. எல்லா சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. சபைகளிலே ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க முடியாது. அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாய், குருடாயிருக்கிறவர்கள் கண் திறக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ள கிருபையை தந்து, தேவன் தாமே ஒரு மகத்துவமான ஆத்துவ அறுவடையை கர்த்தர் தரும்படியாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென் 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 ஆமென். மாற்றுத்திறனாளிக்காக, மாற்றுத்திறனாளிகள் தினசரி பயணிகள் ரைட்டுங்களா, 9 பேர் மூடப்பட்டிருக்கிறதான கேஸு, நம்ம சந்திக்கிற எல்லா கேஸ்களையும் கர்த்தர் முறியடித்து, முன்றத்த நாடியை கர்த்தர் சந்திக்க முடியாய், பாஸ்கர் நாயுடுவை கர்த்தர் சந்திக்க முடியாய், நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியாய், கர்நாடக மாநிலம் கோலார் தங்கவேலை ஆசீர்வதிக்க முடியாய், கர்த்தருடைய கரபாம் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதிலளிக்க போறதற்காய் நன்றி சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென் 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 ஆமென். நல்ல கைத்தட்டி 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 கத உர்ரபபர கபல பல 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 ஷபல பல பல தூல பல பரியார. நம்முடைய கோலார் தங்கவேலிலே ஒரு புதிய தொழிற்சாலை உருவாகணும். அன்று ஜனங்கள் இங்கே வந்து வேலை செய்யணும். மற்ற ஊர்ல இருக்கிறவங்க இங்க வந்து வேலை செய்யணும். நாம் அங்க போய் இல்லை, அவங்க இங்க வந்து வேலை செய்யணும். அப்படிப்பட்ட தலை கீழாய் கர்த்தர் மாற்ற, தலை கீழாய் கர்த்தர் மாற்ற அவரால் முடியும், அவரால் முடியும், அவரால் முடியும். நம்மோட ஐக்கியமா இருக்கிற நண்பர்கள், முதலாவது கொடுத்ததான தேவ பிள்ளைகள் எல்லாருக்காக கொடுக்கிற தேவ பிள்ளைகள், தியாகத்தோடு கூட கர்த்தர் பிள்ளைகள், அதே போல் ஐக்கியமாய் நண்பர்கள் அங்கே இருக்கிற தேவ பிள்ளைகள் நண்பர்கள், சிட்டி ஆஃபீஸ் போன்றதான சபை, சிட்டி இம்பாக்ட் போன்றதான சபை, மற்ற சபைகள், மற்ற நண்பர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள், அங்கங்கே இருக்கிறார்கள். அவள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. இந்த நாளிலே கர்த்தர் எங்கள் நம்முடைய ஜெபங்களை கேட்டு எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ண போகிறதுக்காய் ஒரே முறை எல்லாம் ஒரே கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. ஆமென். துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே, துதிந்தும் என்றும் மாற இயேசுவை நான். ஆமென். Glory Lord, yes என்னும் நாமமே. Amen. Thank you. Amen. Glory, 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 glory. போற்றி 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 துதிக்கும் என்றே தேவனை புதிய இதயமுடனே. Glory, glory. இயேசு என்னும் நாமம். ஆமென். கைத்தட்டி கைத்தட்டி போற்றி மகிழ்ந்திடுவே, இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென் ஆமென் ஆமென்
ஆமென் ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க சென்று வரலாம்.